அன்றாடும் முகில்களிலே அழகான கார் முகிலை அங்கமாக்கி நின்றாடும் மயிர்பீலி நெற்றியிலே நடனமிட நீண்ட கைகள் மன்றாடும் சிற்றிடையில் மடித்தபடி புன்னகையை மலர வைத்து மன்றாடி வருவோர்க்கு மனத்தளவு பொருள் தந்து வாழ்த்துவானே என்று சொல்லுகிறார். அப்படியே பகவான் பக்கத்திலே போகிறான். பகவான் அசையாமல் நிற்கிறார் சிலை போல. இறைவனை அப்படி தொடுகிறான். தொட்ட அடுத்த கணம், இறைவனை தொட்ட அடுத்த கணம் அவனுக்கு அப்படியே மின்சாரம் பாய்கிறது. ஆஹா, நாம் கடவுளை அல்லவா தீண்டி இருக்கிறோம். அவனுக்கு கடவுள் என்று கூட தெரியாது. நீங்கள் சொன்ன அந்த அழகான பேரழகுள்ள அந்த குழந்தையை கூட்டி வந்திருக்கிறேன், இதோ பாருங்கள். பகவான் அவர் கண்ணுக்கு தெரியவில்லை. பகவானே, இவன் சொல்லுது உண்மையா என்று கண்ணீர் வடித்தபடி அப்படியே அவன் பாதங்களிலே விழுந்து கேட்கிறார். பகவான் சிரித்து கொண்டே அசரீரியாக சொன்னான், இவன் நீங்கள் சொன்னதை நம்பினான். ஸ்ரீவித்யோபாசனாசக்தம் ஸ்ரீ வித்யாபீடபூஷணம் ஸ்ரீவித்யா அபிநவம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த சத்குரு. தெய்வத்தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். அன்பிற்குரியவர்களே, கவியரசர் கண்ணதாசனுடைய கிருஷ்ணர் அந்தாதி பாடல்களை நாம் சிந்திக்கும் பேற்றினை பெற்றிருக்கிறோம். பகவான் அவரோடு பயணப்பட்டு எத்தனையோ நன்மைகளை அள்ளி வழங்கி இருக்கிறார். அத்தகைய அற்புதங்களை நமக்கு பாடல்களாக வடித்து தந்திருக்கிறார் கவியரசர். என்ன வேண்டும் என்று எப்பொழுது கேட்டாலும் உடனடியாக வந்து உடனாக நின்று உனக்கு நான் இதை செய்து தருகிறேன் என்று செய்த அருமையான செய்திகள் பல பல இருக்கின்றன. அத்தகைய பல்வேறு செய்திகளை நமக்கு அள்ளிக்கொண்டே தந்து கொண்டே இருக்கிறார். அவனுடைய பேரழகை வர்ணித்து அப்படியே பக்தியிலே ஆழ்த்த வைக்கிறார் நம்மை. அவன் எப்படி இருக்கிறான் என்று சொன்னால், அன்றாடும் முகில்களிலே அழகான கார் முகிலை அங்கமாக்கி நின்றாடும் மயிர்பீலி நெற்றியிலே நடனமிட நீண்ட கைகள் மன்றாடும் சிற்றிடையில் மடித்தபடி புன்னகையை மலர வைத்து மன்றாடி வருவோர்க்கு மனத்தளவு பொருள் தந்து வாழ்த்துவானே என்று சொல்லுகிறார். அவனுடைய பேரழகு, அவனுடைய உருவம், அவனுடைய அற்புதமான தோற்றம். போய் நிற்கிறார் அங்கே. குருவாயூருக்கு வாருங்கள், ஒரு குழந்தை சிரிப்பதை பாருங்கள் என்று சொல்வது போல அந்த குழந்தை எப்படி இருக்கிறது என்பதை நம் கண் முன்னாலே ஓவியமாக வரைந்து காட்டுகிறார். அவன் எப்படி இருக்கிறான்? அன்றாடும் முகில்களிலே அழகான கார் முகில். அவனுடைய தோற்றம் எப்படி இருக்கிறது? கார்மேக கண்ணனாக அவன் இருக்கிறான். அதனை அவனுடைய அங்கமாக மாற்றி வைத்திருக்கிறான். அவனுடைய அற்புதமான முகம், புன்னகையை மலர வைத்திருக்கிறான். நெற்றியிலே அந்த மயிர்பீலி அவ்வளவு அழகாக அற்புதமாக இருக்கிறது. ஒரு பாகவதர் இதை பாகவதத்தின் மூலமாக உபன்யாசம் செய்கிறார். கிருஷ்ண பரமாத்மாவினுடைய அழகை, ரூபத்தை, அவனுடைய நகைகளை வர்ணித்து கொண்டே இருக்கிறார். அந்த பக்கத்திலே ஒரு திருடன் நடந்து வருகிறான். பல நாட்கள் அவனுக்கு திருட்டுக்கான பொருள்கள் எதுவுமே கிடைக்கவில்லை. இந்த நேரம் பார்த்து இவர் கதை சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அந்த கதையிலே கிருஷ்ணரை வர்ணித்து கொண்டே இருக்கிறார். கிருஷ்ணனுடைய பேரழகு, அவனுடைய ரூபம், அவன் அணிந்திருக்கக்கூடிய நகைகள். அவன் நெற்றி சுட்டி வைத்திருந்தான். அவன் தலையிலே அழகான அந்த கிரீடத்தை வைத்திருக்கிறான். அதிலே மயிர்பீலி இருக்கிறது. காதிலே குண்டலங்களை மாட்டி இருக்கிறான். கழுத்திலே முத்து மாலைகள் இருக்கின்றன. யாருக்குமே கிடைக்காத கௌஸ்துப மணியை அணிந்திருக்கிறான். கரங்களிலே அவன்கள் அழகான மணிகளை எல்லாம் கோர்த்து வைத்திருக்கிறான். இடுப்பிலே ஒட்டியானம் போன்ற மிகச்சிறந்த ஆபரணங்களை அணிந்திருக்கிறான். காலிலே தண்டை இருக்கிறது, சதங்கை இருக்கிறது, கொலுசு இருக்கிறது. அவனுடைய அழகான நகைகள், அவனுடைய ஹாரங்கள் எல்லாம் நவரத்தனங்களாலே ஆனது. இதை கேட்டுக்கொண்டே இருக்கக்கூடிய திருடனுக்கு ஒரு சிந்தனை வந்தது. இப்படிப்பட்ட ஒரு குழந்தை கிடைத்து விட்டால், இதை நாம் திருடிவிட்டால் எல்லாவற்றையுமாக நம் வாழ்நாள் முழுக்க எங்கேயுமே போக வேண்டாமே என்ற சிந்தனை அவன் மனதிற்குள்ளே வந்து கொண்டிருக்கிறது. இவர் கிருஷ்ணரை பற்றி எல்லாம் வருணனை செய்து ஒரு வாரியாக அவருடைய அந்த உபன்யாசத்தை முடித்துவிட்டு கிளம்புகிற பொழுது இவன் பின்னாடியே வந்து ஒரு இடத்திலே, யாரும் இல்லாத இடத்திலே உபன்யாசகரை நிறுத்தி, ஒழுங்காக சொல், நீ சொன்ன அந்த குழந்தை எங்கே என்று கேட்கிறார். அவருக்கு ஒரு முறை புரியவில்லை. யாரு கேட்கிறான்? எந்த குழந்தையப்பா? இல்லை, நீ கதையிலே சொன்னாயே, அழகான ஆபரணங்களை அணிந்திருக்கக்கூடிய மிக உயர்ந்த நவரத்தனங்களை சூடியிருக்கக்கூடிய ஒரு குழந்தை.
அவருக்கு புரிந்து விட்டது, ஆஹா, இவன் தெரியாமல் அதை உண்மை என்று நம்பிக்கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிறான், இவனிடத்திலிருந்து தப்பிக்க வேண்டுமானால் ஏதாவது ஒரு பதில் சொல்ல விட வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார், இங்கே இருந்து நீண்ட தூரம் நடந்து போனார், ஒரு மலைப்பாங்கு வரும், அந்த மலையிலே நீ ஏறி இறங்கினால் ஒரு அழகான நதிக்கரை இருக்கிறது, அந்த நதிக்கரையில் அவன் இருக்கிறான் என்று சொல்லிவிட்டு அவர் தப்பித்து போய்விட்டார். இவன் மனதிற்குள்ளே அந்த கிருஷ்ண பரமாத்மாவினுடைய உருவத்தை வாங்கிக் கொள்ளுகிறான். அந்த அன்றாடு முகில்களிலே அழகான கார் முகில் என்று சொல்லுகிறாரே, அதை அப்படியே மனதிற்குள்ளே பதித்துக் கொள்ளுகின்றார். கவி சக்கரவர்த்தி கம்பர் பாடுவார், மையோ மரகதமோ மறிகடலோ மழை முகிலோ ஐயோ இவன் வடிவென்பதோ ஒரு அழியா அழகுடையான் என்று சொல்வானே, அப்படி அந்த அழியாத அழகை ஹிருதயத்துக்குள்ளே வாங்கி கொள்ளுகிறான். உள்வாங்கிக் கொண்டு அந்த குழந்தையை தேடி புறப்படுகிறான். நடந்து 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 போய் அந்த மலைமேட்டை அடைந்தான். அந்த மலையினுடைய மறுபகுதியை அடைகிறான். அங்கே அழகான நதி ஓடிக்கொண்டிருக்கிறது. மரத்தடியிலே பார்க்கிறான். இவன் இவ்வளவு நேரம் மனத்துக்குள்ளாக சிந்தித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அழகான உருவம் ஒரு சின்னஞ்சிறு குழந்தையாக, பாகவதர் என்னென்ன நகைகளையெல்லாம் சொன்னாரோ அத்தனை நகைகளையும் அணிந்து கொண்டு அந்த குழந்தை நின்று கொண்டிருக்கிறது. ஆஹா, அருமையான வாய்ப்பு, நல்ல வேளை, அந்த பேச்சாளர் பொய் சொல்லவில்லை, நிச்சயமாக இந்த குழந்தை நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த நகைகளை மட்டும் எடுத்துவிட்டால் வாழ்நாள் முழுவதுமாக நாம் சந்தோஷமாக குழந்தைகளோடு வாழலாம் என்று சொல்லி அப்படியே பகவான் பக்கத்திலே போகிறான். பகவான் அசையாமல் நிற்கிறார், சிலை போல. இறைவனை அப்படி தொடுகிறான். தொட்ட அடுத்த கணம், இறைவனை தொட்ட அடுத்த கணம் அவனுக்கு அப்படியே மின்சாரம் பாய்கிறது. ஆஹா, நாம் கடவுளை அல்லவா தீண்டி இருக்கிறோம். அவனுக்கு கடவுள் என்று கூட தெரியாது. தீண்டிய உடனே அவனுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஞான பொறி கிடைக்கிறது. அவன் கண்களை பார்க்கிறான், அந்த புன்னகையை பார்க்கிறான், பாதங்களை பார்க்கிறான், கைகளை பார்க்கிறான், புல்லாங்குழலை பார்க்கிறான். அவன் கண்களிலே இருந்து கண்ணீர் அப்படியே அருவியாக ஓடுகிறது. இப்பொழுது குழந்தை பேசுகிறது, நீ எதற்காக வந்தாய்? திருடத்தானே, எடுத்துக்கொள் என்று சொல்கிறான். பகவான் சொன்ன உடனே அவன் சொன்னான், பகவானை, நான் திருட வந்தது உண்மை, ஆனால் உன்னை தொட்ட அடுத்த கணம் என் மனதிற்குள்ளே ஏதோ ஒரு மிகப்பெரிய மாறுதல் உண்டாகிவிட்டது. உன்னை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. உன்னை தவிர எனக்கு வேறு எந்த பொருளும் உயர்ந்ததாக தெரியவில்லை. எனக்கு ஒரே ஒரு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்கிறான். என்ன உதவி என்று கேட்டவுடனே பகவான் சொல்லுகிறான், உன்னை எனக்கு காட்டினார் அல்லவா அந்த குரு, அவருக்கும் நீ என்னோடு வந்து காட்சி தர வேண்டும் என்று கேட்கிறான். பகவான் சொல்லுகிறான், அவர் என்னை நம்ப மாட்டாரப்பா, அவர் சொற்பொழிவிலே தான் சொல்லுவார், அவர் கற்பனையாக சிந்தித்து கொண்டிருக்கிறார், அவர் என்னை சொல்லுவாரே தவிர என்ன செய்ய மாட்டார், என்னை அவன் பகவான் வந்திருக்கிறான் என்று நீ கூட்டிக் கொண்டே காட்டினால் கூட அவன் நம்ப மாட்டான் என்று சொல்கிறார். இல்லை பகவானே, அவர்தான் உங்கள் வர்ணனையை செய்தார், உங்களை காட்டினார், நீங்கள் இங்கே இருக்கிறேன் என்று சொன்னார் என்று சொன்ன உடனே பகவான் ஒத்துக்கொண்டு அவரோடு போகிறான். அடுத்த கணம் உபன்யாசகர் வீட்டு வாசல்லே நிற்கிறார்கள். இந்த திருடனை பார்த்த உடனே, ஆஹா, அவன் கடவுளை பார்க்கவில்லை, அந்த குழந்தையை காணவில்லை என்று மறுபடியும் நம்மை ஏதாவது செய்ய போகிறானோ என்று பயந்து கொண்டு, என்னப்பா என்று கேட்கிறார். நீங்கள் சொன்ன அந்த அழகான பேரழகுள்ள அந்த குழந்தையை கூட்டி வந்திருக்கிறேன், இதோ பாருங்கள். பகவான் அவர் கண்ணுக்கு தெரியவில்லை. பகவானே, இவன் சொல்வது உண்மையா என்று கண்ணீர் வடித்தபடி அப்படியே அவன் பாதங்களிலே விழுந்து கேட்கிறார். பகவான் சிரித்து கொண்டே அசரீரியாக சொன்னான், இவன் நீங்கள் சொன்னதை நம்பினான். அந்த நம்பிக்கை அவனை என்னிடத்தில் இழுத்து கொண்டு வந்தது. அவனுக்கு நான் காட்சி தருவேன், அவன் காட்சி தந்திருக்கிறேன், நீங்களும் அந்த நம்பிக்கையோடு சொல்லுங்கள், உங்களுக்கும் காட்சி தருவேன் என்று மறைந்து போனான். பிறகு அந்த திருடன் பக்தனாக மாறினான் என்று நாம் சொல்ல வேண்டுமா என்ன? அந்த அழகை நம் மனக்கண் முன்னாலே கொண்டு வந்து நிறுத்துகிறார் கவியரசர். அன்றாடும் முகில்களிலே அழகான கார் முகிலை அங்கமாக்கி, நின்றாடும் மயிர்பீலி நெற்றியிலே நடனமிட, நீண்ட கைகள் மன்றாடும் சிற்றிடையில் மடித்தபடி புன்னகையை மலர வைத்து, மன்றாடி வருவோர்க்கு, யாரெல்லாம் மன்றாடி வருகிறார்களோ, அன்று என்று சொன்னால் ஆலயம் என்று கூட ஒரு அர்த்தம், யாரெல்லாம் அவன் ஆலயத்திற்கு வருகிறார்களோ, மன்றாடி வருவோர்க்கு மனத்தளவு பொருள் தந்து வாழ்த்துவானே. நம்முடைய மனம் வெள்ளத்தனைய மலர் நீட்டம் என்று சொல்வது போல, நம்முடைய மனம் எந்த அளவிற்கு அவன் பக்தியிலே உயர்ந்திருக்கிறதோ அந்த அளவுக்கு நமக்கும் பொருள் தந்து அவனை வாழ்த்துவான், அவன் நமக்கு வழிகாட்டுவான், வாழ்க்கை முழுக்க துணை வருவான் என்று பகவானை சதா சர்வ காலம் சிந்திக்கக்கூடிய பேற்றை தருகிறார். நாமும் அவர் பேரழகை சிந்திப்போம், வாழ்க்கையை அழகாக்குவோம். நன்றி, வணக்கம்.